ஸோ தேஜஸ் இலகுரக போர் விமானத்துல தான் இப்போ உயிர் காக்கும் அமைப்பு முறையானது சோதிக்கப்பட்டிருக்கு. அதிநவீன உயிர் காக்கும் அமைப்பு முறை. அதாவது இப்போ தேஜஸ் போர் விமானத்தை வந்து இயக்கக்கூடிய பைலட் விமானி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உயிர் காப்பதற்காக உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. முன்னாடி எப்படின்னா பழைய முறை எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும். ஸோ பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அடிப்படையில் தான் ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப தூரத்துக்கு வந்து போர் விமானங்கள் பறக்கும் போது அந்த ஆக்சிஜன் அடிப்படையிலான சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க விமானிகள். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் அவங்க பயணத்தின் போதே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் வகையில் ஒரு அமைப்பு முறையை உருவாக்கியிருக்காங்க. அது நம்ம உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா எல்என்டி நிறுவனம். எல்என்டி அப்படின்னா லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனமானது உருவாக்கியிருக்கு இந்த ஆக்சிஜன் உருவாக்கக்கூடிய அமைப்பு முறையை. இதை பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் டெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழ் செயல்படக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு உயிரி பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகம் சார்பில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. ஸோ தேஜஸ் போர் விமானத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 அடி உயரத்திலிருந்து இந்த ஆக்சிஜன் அமைப்பு முறையானது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் உற்பத்தி மேற்கொள்ளுது இல்லையா, இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ பயணத்தின் போதே ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் முறையில் இதை உருவாக்கியிருக்காங்க.